ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப் செல்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலிங் வந்து நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோஸும் ப்ரூஃப்ஸும் டெய்லி அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்க போகிற அந்த வெப்சைட் லிங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரிச்சஸ்ட். இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி தான். ஸோ இதில் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எனேபிள்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இது கொடுத்துட்ட வாட்டி இது மூணுமே நீங்கள் கொடுத்துட்ட வாட்டி இங்கே லாஸ்ட்டில் வந்து சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன்இன் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பரு அப்புறம் அது கொடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் அனௌன்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் டெய்லி கிஃப்ட் போனஸ்ன்றது வந்து 10 ரூபீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் மினிமம் விட்ரால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300லேருந்து மினிமம் விட்ரால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர், அதாவது இன்வைட்டிவ் ரிஜிஸ்டர், அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு மூலிமா உங்களுக்கு வந்து 10 ரூபா வந்து தினமும் கிடைக்கும். ஸோ அது மூலம் டீம் கேஷ்பேக் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன்லாம் ஒரு ப்ராடக்ட்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லிங் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் எப்படின்ற பேக்கேஜ்லாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டல் அமௌண்ட்டு, அப்புறம் இன்கம் சைக்கிள், டெய்லி இன்கம், எஸ்டிமா இன்கம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 420 வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டீனாக வந்து உங்களுக்கு வந்து 76.8 ரூபீஸ்ன்றது வந்து ரொட்டீனாக உங்களுக்கு வந்து 45 டேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எஸ்டிமா இன்கம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம், அதாவது வந்து முழு வருமானன்றது வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டுவாங்க. எவ்வளோன்னு போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3456 உங்களுக்கு வந்து முழு வருமானமாக இருக்கும். அதுதான் எஸ்டிமா இன்கம்மு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேக்கேஜில் வந்து சொல்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் செகண்ட் பேக்கேஜஸ் பார்த்துக்கோங்க. அப்படியே ஸோ இதில் செகண்ட் பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் அமௌண்ட், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா. இது 420 ரூபா தான். இது 500 ரூபா. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப அந்த 500 ரூபா கட்டுறீங்கல்ல, அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 200 ரூபான்றது டெய்லி இன்கமாக வருது. ஸோ இது டெய்லி இன்கமாக பார்க்க உங்களுக்கு 76 ரூபா தான் வருது. அதுவும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப 5 டேஸ்லேயே நீங்கள் வந்து இந்த இது விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபா, இந்த 420க்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபாங்கிறத வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக வருது. 80 ரூபா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக வருது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து 200 ரூபா வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து பண்ணிக்கலாம். ஸோ 5 டேஸ்லன்னு பார்த்திங்க அப்படின்னா 200 × 5ன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 டேஸ்க்கு வந்து 1000 ரூபா, அதுதான் எஸ்டிமே இன்கம் கொடுத்துருவாங்க. 5 டேஸ் நீங்கள் 1000 ரூபா வந்து நீங்கள் வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் விட்ரால் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா தான். ஸோ 300 ரூபா பார்த்தப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் 2 நாள்லேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 நாளில் நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். 500 ரூபா போட்டிங்கல்ல, 600 ரூபாவை நீங்கள் வந்து எடுத்துடலாம் போட்ட அமௌண்ட் அப்படியே நீங்கள். ஸோ செகண்ட் பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து செகண்ட் பேக்கேஜே பண்ணிக்கோங்க.
ஸோ அது போக மீதி உள்ள பேக்கேஜ் நான் பார்க்குறேன் அப்படின்றது வந்து உங்களோட மேல்படி விருப்பம் அது. ஸோ நீங்கள் வந்து செகண்டே நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த ப்ராடக்ட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் பை பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல்ன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். கொடுத்துருக்குற அமௌண்ட் இப்போ 500ன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இந்த 500 சும்மா வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும், அதாவது பே பண்ண க்ரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் சும்மா நான் ஜிபேன்னு கொடுத்துட்டு நான் வந்து பேன்ற ஆப்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜிபேன்றது மட்டும்தான் இல்லை, பேடிஎம், ஃபோன்பே, அதாவது யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேன்ற ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ ஜிபே வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பேன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ உங்களோட ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வந்து, அதாவது இந்த டோட்டல் பேலன்ஸ் இதெல்லாம் ஆட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்கம் வந்து அதாவது பேக்கேஜ் வந்து ஆக்டிவ் ஆயிரும். நீங்கள் வந்து தினமும் வந்து 200 rupees நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது போக நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட்ன்றதில் வந்து நீங்கள் வந்து 10 rupees நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து இன்வைட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து 10 rupees நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து 50 rupees வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் அதாவது ஒரி பண்ணிக்கல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபைனலாக. ஸோ இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மீன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்புறம் வந்து பக்கத்துலேயே விட்ரால்ன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். அது போக நீங்கள் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணால் தான் நீங்கள் வந்து விட்ரால் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேமு, அதாவது உங்களோட கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமு, அப்புறம் வந்து என்டர் பேங்க் நேம், உங்களோட பேங்க்கோட நேமு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த கார்டுக்கான அக்கௌண்ட் நம்பரோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நீங்கள் கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்போனா தான் உங்களை நீங்கள் விட்ரால் போடும்போது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கரெக்டாக வந்து சேரும், அதுக்கோசரம் தான். அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டு தான் முக்கியம். அப்புறம் வந்து உங்களோட நேம் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. ஸோ கொடுத்துரு வாட்டி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் விட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே முன்னாடியே சொல்லியிருப்பாங்க 300 rupees உங்களுக்கு வந்து மினிமம் விட்ரால். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் லிமிட் கொடுத்துருப்பாங்க, 50,000 50,000 20,000 20,000 அப்படின்ற மாதிரி லிமிட் அதிலேயே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் லிங்க் பற்றி பார்ப்போம், ஏர்னிங் ஜாப் பற்றி பார்ப்போம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கேப்சா டைப்பிங் ஜாப்பை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.